ஓம் சாந்தி. மே 3, 2025 காலை முரளி பாப்தாதா மதுபன். சாராம்சம். இனிய குழந்தைகளே, ராஜ்ய திலகத்தை கோருவதற்கு உங்களை தகுதி வாய்ந்தவர்களாக ஆக்கிக் கொள்ளுங்கள். நீங்கள் எந்தளவிற்கு கற்று எந்தளவுக்கு ஸ்ரீமத்தை பின்பற்றுகின்றீர்களோ அந்தளவிற்கே உங்கள் ராஜ்ய திலகத்தை உங்களால் கோரிக்கொள்ள முடியும். கேள்வி: ராவணனின் விழிப்புணர்வை மறந்துவிட வேண்டுமாயின் எந்த விழிப்புணர்வை நீங்கள் பேண வேண்டும்? பதில்: நீங்கள் ஆணும் அல்ல, பெண்ணும் அல்ல, ஆனால் ஆத்மாக்கள் என்றும் நீங்கள் உங்கள் ஆஸ்தியை கனிஷ்ட தந்தை பிரம்மா மூலமாக சிரேஷ்ட தந்தையிடமிருந்து சிவபாபா பெறுகின்றீர்கள் என்ற விழிப்புணர்விலும் எப்போதும் இருங்கள். இந்த விழிப்புணர்வு உங்களை ராவணனின் அசுர விஷயங்களின் விழிப்புணர்விலிருந்து அகற்றுகின்றது. நீங்கள் அனைவருமே ஒரேயொரு தந்தையின் குழந்தைகள் என்ற விழிப்புணர்வில் இருக்கும் பொழுது அசுர விஷயங்களின் விழிப்புணர்வு முடிவடைந்துவிடும். இது தூய்மையாக இருப்பதற்கு மிக சிறந்த வழி. எனினும் இதற்கு அதிக முயற்சி தேவை. பாடல்: உங்களை கண்டு கொண்டதனால் நாங்கள் அனைத்தையும் கண்டு கொண்டுள்ளோம். பூமி, வானம், ஏனைய அனைத்தும் எங்களுக்கே சொந்தம். ஓம் சாந்தி. ஆன்மீக தந்தை இங்கே அமர்ந்திருந்து ஆன்மீக குழந்தைகளாகிய உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். அனைவரும் தமது நெற்றியின் நடுவில் எவ்வாறு திலகம் இடுகின்றார்கள் என்று பாருங்கள். ஏனெனில் முதலில் ஆத்மா அங்கே இருப்பதாலும் இரண்டாவதாக ராஜ்யம் என்ற திலகம் அங்கு இடப்படுவதாலும் ஆகும். எனினும் இது ஆத்மாவையே குறிக்கின்றது. ஆத்மாக்களாகிய நீங்கள் இப்பொழுது தந்தையிடமிருந்து உங்கள் ஸ்வர்க்க ஆஸ்தியை பெற விரும்புகிறீர்கள். உங்கள் உலக ராஜ்ய திலகத்தை நீங்கள் விரும்புகிறீர்கள். நீங்கள் சூரிய சந்திர வம்சங்களின் சக்கரவர்த்தி சக்கரவர்த்தினி ஆகுவதற்காகவே கற்கின்றீர்கள். கற்பது என்றால் நீங்களே உங்களுக்கு ராஜ்ய திலகத்தை இடுவதாகும். கற்பதற்காகவே நீங்கள் இங்கே வந்துள்ளீர்கள். இங்கே வாழும் ஆத்மாக்கள் கூறுகின்றார்கள், பாபா, எங்கள் உலக ராஜ்யத்தை நாங்கள் நிச்சயமாக பெறுவோம். ஆத்மாக்களாகிய நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காகவே முயற்சி செய்ய வேண்டும். குழந்தைகள் கூறுகிறார்கள், பாபா, நாங்கள் தகுதி வாய்ந்தவர்கள் ஆகி காட்டுகின்றோம். நாங்கள் எவ்வாறு முன்னேறுகின்றோம் என்பதை அறிய எங்கள் நடத்தையை நீங்கள் தொடர்ந்தும் அவதானிக்கலாம். எங்களுக்கு ராஜ்ய திலகத்தை இடும் தகுதியை நாங்கள் பெற்றுள்ளோமா அல்லது இல்லையா என்பதை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எந்தளவிற்கு தகுதி வாய்ந்தவர்கள் ஆகியுள்ளீர்கள் என்பதை தந்தைக்கு காட்ட வேண்டும். பாபா, நிச்சயமாக உங்கள் பெயரை நாங்கள் புகழடைய செய்வோம். நாங்கள் உங்கள் உதவியாளர்கள் ஆகுவோம். அதாவது எங்கள் சொந்த உதவியாளர் ஆகுவோம் என்பதே அதன் அர்த்தமாகும். அதன் பின்னர் நாங்கள் பாரதத்தில் எங்கள் சொந்த ராஜ்யத்தை ஆட்சி செய்வோம். பாரத மக்கள் அது தங்களது ராஜ்யம் என்று கூறுகின்றார்கள். எவ்வாறாயினும் தாங்கள் இப்பொழுது நச்சு ஆற்றில் இருக்கின்றோம் என்பதை அந்த அப்பாவிகள் அறியாமல் இருக்கிறார்கள். இப்பொழுது இது ஆத்மாக்களாகிய எங்களுக்குரிய ராஜ்யமல்ல. ஆத்மாக்கள் இப்பொழுது தலை கீழாக தொங்குகிறார்கள். உண்பதற்கு போதிய அளவு உணவு இல்லை. பாரதம் அத்தகைய நிலையை அடையும் போது பாபா கூறுகின்றார், எனது குழந்தைகளுக்கு உண்பதற்கு போதிய அளவு உணவு கூட இல்லை. ஆகவே நான் சென்று அவர்களுக்கு ராஜயோகம் கற்பிக்க வேண்டும். எனவே தந்தை உங்களுக்கு ராஜயோகம் கற்பிப்பதற்காக வந்துள்ளார். நீங்கள் எல்லையற்ற தந்தையை நினைவு செய்ய வேண்டும். அவர் புதிய உலகை படைப்பவர். தந்தை தூய்மையாக்குபவரும் ஞானக்கடலும் ஆவார்.
இது உங்களைத் தவிர வேறு எவரது புத்தியிலும் இல்லை. உண்மையில் எங்கள் பாபா ஞானக் கடலும் சந்தோஷக் கடலும் என்பது குழந்தைகளாகிய உங்களுக்கு மாத்திரமே தெரியும். இப்புகழை உறுதியாக நினைவில் வைத்திருங்கள். அதனை மறந்து விடாதீர்கள். இது தந்தையின் புகழாகும். அத்தந்தை மறுபிறப்பிற்கு அப்பாற்பட்டவர். கிருஷ்ணரின் புகழ் அவரது புகழிலிருந்து முற்றிலும் வேறுபட்டது. ஒரு ஜனாதிபதியின் புகழ் ஒரு பிரதம மந்திரியின் புகழிலிருந்து வேறுபட்டது. தந்தை கூறுகின்றார், நான் இந்த நாடகத்தில் அதிமேன்மையான பாகத்தை பெற்றுள்ளேன். இந்த நாடகம் எவ்வாறு எல்லையற்றது என்பதையும் அது எவ்வளவு காலத்திற்கு நீடிக்கும் என்பதையும் இந்த நாடகத்தின் நடிகர்கள் புரிந்து கொள்ள வேண்டும். இதனை அவர்கள் அறிந்து கொள்ளாது விட்டால் விவேகமற்றவர்களென அழைக்கப்படுகிறார்கள். எனினும் எவருமே இதனை புரிந்து கொள்ளவில்லை. மனிதர்கள் இப்பொழுது எவ்வாறு ஆகியுள்ளார்கள் என்பதற்கும் அவர்கள் எவ்வாறு இருந்தார்கள் என்பதற்கும் இடையில் உள்ள வேறுபாட்டை தந்தை வந்து விளங்கப்படுத்துகின்றார். இப்பொழுது இதனை உங்களால் புரிந்து கொள்ள முடியும். நீங்கள் எவ்வாறு 84 பிறவிகளை எடுக்கின்றீர்கள் என்பதை மனிதர்கள் முற்றிலும் அறியாமல் உள்ளார்கள். பாரதம் எவ்வாறு அதிமேன்மையாக இருந்தது என்பதற்கான படமும் உள்ளது. சோம்நாதர் ஆலயத்திலிருந்து பெருமளவு செல்வம் கொள்ளையடிக்கப்பட்டது. அங்கு பெருமளவு செல்வம் இருந்தது. இப்பொழுது குழந்தைகளாகிய நீங்கள் எல்லையற்ற தந்தையை சந்திப்பதற்காக இங்கே வந்துள்ளீர்கள். ஸ்ரீமத்தை பின்பற்றுவதன் மூலம் உங்கள் ராஜ்ய திலகத்தை பெறலாம் என்பதற்காகவே பாபாவிடம் வந்துள்ளீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். தந்தை கூறுகின்றார், நிச்சயமாக நீங்கள் தூய்மையாக வேண்டும். பிறவி பிறவியாக நச்சு ஆற்றில் மூச்சு திணறியதினால் நீங்கள் களைப்பு அடையவில்லையா? அவர்கள் கூறுகின்றார்கள், நான் ஒரு பாவி, நான் நற்குணமற்றவன், என்னிடம் நற்பண்புகள் எதுவும் இல்லை. ஒரு காலத்தில் அவர்கள் நிச்சயமாக நற்பண்புகளை கொண்டிருக்க வேண்டும். ஆனால் அவர்களிடம் அவை இப்பொழுது இல்லை. நீங்களே உலக அதிபதிகளாகவும் நீங்களே நற்பண்புகள் அனைத்தும் நிறைந்தவராகவும் இருந்தீர்கள் என்பதையும் இப்பொழுது புரிந்து கொண்டுள்ளீர்கள். இப்பொழுது உங்களிடம் நற்பண்புகள் எவையும் இல்லை. இவ்விஷயங்களையும் கூட தந்தை உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். தந்தையே குழந்தைகளை படைப்பவர். ஆகவே தந்தை குழந்தைகள் அனைவர் மீதும் கருணை கொண்டுள்ளார். தந்தை கூறுகின்றார், நாடகத்தில் எனக்கும் ஒரு பாகம் உண்டு. மக்கள் மிகவும் தமோபிரதான் ஆகிவிட்டார்கள். அதிகளவு பொய், பாவம், சண்டை போன்றன உள்ளன. பாரத குழந்தைகள் அனைவரும் ஒரு காலத்தில் தாங்களே இரட்டை கிரீடம் அணிந்த உலக அதிபதிகளாக இருந்தவர்கள் என்பதை மறந்துவிட்டார்கள். நீங்களே உலக அதிபதிகளாக இருந்தவர்கள் என்பதை தந்தை உங்களுக்கு ஞாபகப்படுத்துகின்றார். நீங்கள் 84 பிறவிகளை எடுத்தீர்கள். நீங்கள் 84 பிறவிகளையும் மறந்துவிட்டீர்கள். அது ஓர் அதிசயமே. 84 பிறவிகளுக்கு பதிலாக அவர்கள் 8.4 மில்லியன் பிறவிகளை பற்றி பேசுகின்றார்கள். அத்துடன் அவர்கள் ஒவ்வொரு சக்கரத்தின் கால எல்லை பல நூறாயிரக்கணக்கான வருடங்கள் எனவும் கூறுகின்றார்கள். அவர்கள் கார் இருளினுள் உள்ளார்கள். அதிகளவு பொய்மையே உள்ளது. பாரதமே சத்திய பூமியாக இருந்தது. பாரதம் பொய்மை நிறைந்த பூமி ஆகியுள்ளது. யார் அதனை பொய்மையான பூமி ஆக்கியவர்? அதனை சத்திய பூமி ஆக்கியவர் யார்? எவருமே இதனை அறியார். ராவணனையும் எவருக்குமே தெரியாது. பக்தர்கள் ராவணனின் கொடும் பாவியை எரிக்கின்றனர். மக்கள் செய்யும் அனைத்து விஷயங்களையும் பற்றி சமய சம்பந்தமான ஒருவருடன் பேசி பாருங்கள். கேளுங்கள்,
ஸ்வர்க்கம் வைகுந்தம் என்று அழைக்கப்படுகின்ற சத்திய யுகத்தில் அசுரனாகிய ராவணன் எவ்வாறு இருக்க முடியும்? எவ்வாறு நரகவாசிகள் அங்கு இருக்க முடியும்? பின்னர் அது நிச்சயமாக தவறானது என்பதனை அவர் புரிந்து கொள்வார். நீங்கள் ராமராஜ்யத்தின் படங்களை உபயோகித்து விளங்கப்படுத்த முடியும். அவர்களிடம் கேளுங்கள், ராவணன் எவ்வாறு அங்கே இருக்க முடியும்? நீங்கள் இவ்விஷயங்களை அவர்களுக்கு விளங்கப்படுத்தினாலும் அவர்கள் எதனையும் புரிந்து கொள்ள மாட்டார்கள். அரிதாகவே சிலர் தோன்றுவார்கள். உங்களில் வெகு சிலரே இருப்பீர்கள். நீங்கள் முன்னேறி செல்லும் போது எத்தனை பேர் எஞ்சியிருப்பார்கள் என்பதனை நீங்கள் காண்பீர்கள். ஆகவே சிறிய திலகமிடுவது ஆத்மாவின் அடையாளமாகவும் பெரிய திலகம் இடப்படுவது ராஜ்யத்தின் அடையாளம் எனவும் பாபா விளங்கப்படுத்துகின்றார். தந்தை இப்போது வந்துள்ளார். அவர் உங்களிடம் வினவுகின்றார், எவ்வாறு நீங்கள் உங்களுக்கு பெரிய திலகத்தை இட்டுக்கொள்வீர்கள்? எவ்வாறு நீங்கள் சுய ராஜ்யத்தை கோருவீர்கள்? அவர் உங்களுக்கு இதற்கான வழியை காட்டுகின்றார். அவர் அந்த வழிக்கு ராஜயோகம் என பெயரிட்டுள்ளார். தந்தையே இதனை உங்களுக்கு கற்பிக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணர் தந்தையாக இருக்க முடியாது. அவர் ஒரு குழந்தை ஆவார். பின்னர் அவர் ராதையை மணந்து அவர்களுக்கு ஒரு குழந்தையும் இருக்கின்றார். ஸ்ரீ கிருஷ்ணருக்கு பல அரசிகள் இருந்தார்கள் என கூறுவது பொய்யாகும். எவ்வாறாயினும் நாடகத்தில் அதுவும் நிச்சயிக்கப்பட்டுள்ளது. நீங்கள் மீண்டும் ஒரு முறை அத்தகைய விஷயங்களை செவிமடுப்பீர்கள். ஆத்மாவாகிய நீங்கள் மேலே இருந்து உங்கள் பாகத்தை நடிப்பதற்கு எவ்வாறு வந்தீர்கள் என்பது குழந்தைகளாகிய உங்கள் புத்தியில் உள்ளது. பின்னர் நீங்கள் ஒரு சரீரத்தை நீக்கிவிட்டு உங்கள் அடுத்த சரீரத்தை எடுக்கிறீர்கள். இது மிகவும் இலகுவானது. ஒரு குழந்தை பிறந்ததும் நீங்கள் அந்த குழந்தையிடம் இப்படி கூறுங்கள் என்று கற்பிக்கின்றீர்கள். கற்பிப்பதன் மூலம் அவர் கற்றுக்கொள்கின்றார். பாபா உங்களுக்கு என்ன கற்பிக்கின்றார்? அவர் கூறுகின்றார், தந்தையையும் உங்கள் ஆஸ்தியையும் நினைவு செய்யுங்கள். நீங்கள் பாடுகின்றீர்கள், நீங்களே தாயும் நீங்களே தந்தையும். ஆத்மாவே இதனை பாடுகின்றார். ஆத்மாவாகிய நீங்கள் நிச்சயமாக அதிகளவு சந்தோஷத்தை பெறுகின்றீர்கள். சிவபாபா உங்களுக்கு கற்பிக்கின்றார் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். நீங்கள் இங்கு சிவபாபாவிடம் வந்துள்ளீர்கள். பாக்ய ரதம் பாகிரத் மனிதருடைய ரதமாகும். பரமாத்மாவாகிய பரம தந்தை அந்த ரதத்தில் அமர்ந்திருக்கின்றார். அந்த ரதத்தின் பெயர் என்ன? பிராமணர்கள் பிரம்மாவினால் உருவாக்கப்படுவதால் அவரின் பெயர் பிரம்மா என்பதை இப்போது நீங்கள் அறிவீர்கள். அனைத்துக்கும் மேலாக உச்சி குடுமியாகிய பிராமணர்களும் அதன் பின்னர் அங்கே தேவர்களும் உள்ளனர். அனைத்துக்கும் முதலில் பிராமணர்கள் தேவைப்பட்டார்கள். இது பல்வகை ரூபங்களில் காட்டப்பட்டுள்ளது. பிராமணர்களாகிய நீங்கள் மாத்திரமே தேவர்கள் ஆகுகின்றீர்கள். தந்தை அனைத்து விஷயங்களையும் மிகவும் தெளிவாக விளங்கப்படுத்துகின்றார். எவ்வாறாயினும் நீங்கள் மறந்து விடுகின்றீர்கள். தந்தை கூறுகின்றார், குழந்தைகளே, நீங்கள் ஆணும் அல்ல பெண்ணும் அல்ல, ஆனால் ஆத்மாக்கள் என்ற விழிப்புணர்வில் எப்பொழுதும் இருந்து உங்கள் ஆஸ்தியை நீங்கள் கனிஷ்ட தந்தை பிரம்மா மூலமாக சிரேஷ்ட தந்தையிடமிருந்து சிவபாபா பெறுகின்றீர்கள். அப்போது நீங்கள் ராவணனின் அசுரத்தனமான விஷயங்களின் விழிப்புணர்வை மறந்து விடுவீர்கள். இது தூய்மையாக இருப்பதற்கான மிக சிறந்த வழியாகும். பல தம்பதியினர் பாபாவிடம் வருகின்றார்கள். அவர்கள் இருவரும் பாபா என கூறுகின்றார்கள். ஒரேயொரு தந்தையின் குழந்தைகள் என்ற உணர்வு உடையவராகிவிட்டதால்
ராவணனின் அனைத்து விஷயங்களும் மறக்கப்பட வேண்டும். இதற்கு முயற்சி தேவை. நீங்கள் முயற்சி செய்யாது விட்டால் எதுவுமே இடம்பெற மாட்டாது. நாங்கள் பாபாவுக்கு உரியவர்கள். நாங்கள் அவரை மாத்திரமே நினைவு செய்ய வேண்டும். பாபாவும் கூறுகின்றார், என்னை நினைவு செய்யுங்கள், உங்கள் பாவங்கள் அழிக்கப்படும். 84 பிறவிகளின் கதை புரிந்து கொள்வதற்கு மிகவும் இலகுவானது. முயற்சி தந்தையை நினைவு செய்வதிலேயே தங்கியுள்ளது. தந்தை கூறுகின்றார், குறைந்தது 8 மணி தியாலங்களாயினும் நினைவு செய்வதற்கு முயற்சி செய்யுங்கள். அரை மணி தியாலம் அல்லது 1 மணி தியாலத்துக்கேனும் வகுப்புக்கு வாருங்கள். அப்போது தந்தை உங்களுக்கு என்ன கற்பிக்கின்றார் என்பதை ஞாபகப்படுத்திக் கொள்வீர்கள். இப்போது நீங்கள் நேரடியாகவே தந்தையின் முன்னால் அமர்ந்திருக்கின்றீர்கள். தந்தை தொடர்ந்தும் உங்களை குழந்தாய் குழந்தாய் என அழைத்து உங்களுக்கு விளங்கப்படுத்துகின்றார். குழந்தைகளாகிய நீங்கள் அவர் கூறுவதை கேட்கிறீர்கள். தந்தை கூறுகின்றார், தீயவற்றை கேட்காதீர்கள். இந்த விஷயம் இக்காலத்துக்கே பொருந்தும். இப்போது நீங்கள் நேரடியாக ஞானக்கடலாகிய தந்தையிடம் வந்துள்ளீர்கள் என்பதை குழந்தைகளாகிய நீங்கள் அறிவீர்கள். ஞானக்கடலான தந்தை உங்களுக்கு முழு உலகின் ஞானத்தையும் கொடுக்கின்றார். நீங்கள் அதனை ஏற்றுக்கொள்வதோ அல்லது ஏற்றுக்கொள்ளாமல் விடுவதோ அது உங்களை பொறுத்ததாகும். இப்போது தந்தை வந்து எங்களுக்கு இந்த ஞானத்தை கொடுக்கின்றார். நாங்கள் இப்போது ராஜயோகம் கற்கின்றோம். அதில் சமய நூல்களினதோ பக்தியினதோ சாயல் எதுவும் இல்லை. பக்தி மார்க்கத்தில் இந்த ஞானத்தின் சாயல் சிறிதளவும் இல்லை. இந்த ஞான மார்க்கத்தில் பக்தி மார்க்கத்தின் சாயல் சிறிதளவும் இல்லை. ஞானக் கடல் வரும்போதே அவரால் இந்த ஞானத்தை எங்களுக்கு கொடுக்க முடியும். அவருடைய ஞானம் சத்கதி அடைவதற்கானது. சத்கதியை அருள்பவர் ஒருவரே. அவரே கடவுள் என அழைக்கப்படுகின்றார். ஒரேயொரு தூய்மை ஆக்குபவரை அனைவரும் அழைக்கிறார்கள். ஆகவே எவ்வாறு வேறு எவரேனும் உங்களை தூய்மையாக்க முடியும்? இப்போது குழந்தைகளாகிய நீங்கள் தந்தையிடமிருந்து சத்தியமான விஷயங்களை செவிமடுக்கின்றீர்கள். தந்தை உங்களுக்கு கூறியுள்ளார், நான் உங்களை செல்வந்தர்கள் ஆக்கியதும் சென்று விடுவேன். இது 5000 வருடங்களுக்கான விஷயம். நீங்கள் இரட்டை கிரீடம் அணிந்தவர்கள். உங்கள் ஒவ்வொருவரிடமும் தூய்மை கிரீடம் இருந்தது. பின்னர் ராவண ராஜ்யம் ஆரம்பித்ததும் நீங்கள் பூஜிப்பவர் ஆகிவிட்டீர்கள். தந்தை இப்போது மீண்டும் உங்களுக்கு கற்பிப்பதற்காக வந்துள்ளார். ஆகவே அவருடைய ஸ்ரீமத்தை பின்பற்றி மற்றவர்களுக்கும் விளங்கப்படுத்துங்கள். தந்தை கூறுகின்றார், நான் இந்த சரீரத்தை கடனாக எடுக்க வேண்டியுள்ளது. அனைத்து புகழும் அந்த ஒருவருக்கே. நான் அவரது ரதம் மாத்திரமே. நான் ஓர் எருது அல்ல. எல்லாவற்றிலும் உயர்ந்த மகிமை உங்களுக்கு உரியதே ஆகும். பாபா உங்களுடன் உரையாடுகின்றார். நான் இடையிலிருந்து செவி மடுக்கின்றேன். அவர் எவ்வாறு என்னுடன் மாத்திரம் உரையாட முடியும்? அவர் உங்கள் அனைவருடனும் பேசும்போது நானும் அவர் என்ன கூறுகின்றார் என்பதை செவிமடுக்கின்றேன். இவர் ஒரு முயற்சி செய்யும் மாணவர். நீங்களும் மாணவர்களே. இவரும் கற்கின்றார். இவருமே தந்தையின் நினைவில் இருக்கின்றார். அவர் அதிகளவு சந்தோஷத்துடன் இருக்கின்றார். லக்ஷ்மி நாராயணனின் படத்தை பார்க்கும்போது நானும் அவர்களைப் போலவே ஆகப் போகின்றேன் என்பதால் அளவற்ற சந்தோஷம் இருக்கின்றது. நீங்கள் ஸ்வர்க்கத்தின் இளவரசர்கள் இளவரசிகள் ஆகுவதற்காகவே இங்கே வந்திருக்கின்றீர்கள். இது ராஜயோகம். அதுவே உங்கள் இலக்கும் லட்சியமும் ஆகும். உங்களுக்கு கற்பிப்பவரும் இங்கே அமர்ந்திருக்கின்றார். எனவே ஏன் அந்தளவிற்கு சந்தோஷமில்லை? உங்களுக்குள் அதிகளவு சந்தோஷம் இருக்க வேண்டும். நாங்கள் ஒவ்வொரு சக்கரத்திலும் பாபாவிடமிருந்து
எங்கள் ஆஸ்தியை கோருகின்றோம். நாங்கள் இங்கே என்றவற்றிற்கான கேள்விக்கே இடமில்லை. தந்தை உங்களுக்கு நேரடியாகவே விளங்கப்படுத்துகின்றார். நீங்கள் இவ்வாறாக தேவர்கள் ஆகுவதற்காகவே கற்கின்றீர்கள். குழந்தைகளாகிய நீங்கள் இப்போது வீடு திரும்பி செல்கின்றீர்கள் என்பதனால் அதிகளவு சந்தோஷத்துடன் இருக்க வேண்டும். நீங்கள் இப்போது எந்தளவிற்கு கற்கின்றீர்களோ அந்தளவிற்கு உயர்ந்ததோர் அந்தஸ்தை கோருவீர்கள். நீங்கள் ஒவ்வொருவரும் உங்களுக்காக முயற்சி செய்ய வேண்டும். நீங்கள் விரக்தி அடையக்கூடாது. இந்த அதிர்ஷ்ட லாபச்சீட்டு மிகப் பெரியது. இதனை புரிந்து கொண்ட பின்னரும் சிலர் வியப்பு அடைகின்றார்கள். அவர்கள் கற்பதை நிறுத்திவிட்டு ஓடிவிடுகின்றார்கள். மாயை மிகவும் சக்தி வாய்ந்தவர். அச்சா, இனிமையிலும் இனிமையான அன்புக்குரிய, எப்போதோ தொலைந்து இப்போது கண்டுபிடிக்கப்பட்டிருக்கும் குழந்தைகளுக்கு உங்கள் தாய் தந்தையாக இருக்கும் பாப் தாதாவின் அன்பும் நினைவுகளும் காலை வந்தனங்களும். ஆன்மீக தந்தை ஆன்மீக குழந்தைகளுக்கு நமஸ்தே சொல்கிறார். ஆன்மீக குழந்தைகள் ஆன்மீக தந்தைக்கு நமஸ்தே சொல்கின்றனர். தாரணைக்கான சாராம்சம். 1. உங்களுக்கு ராஜ்ய திலகத்தை இட்டுக் கொள்வதற்கு உங்களை தகுதி வாய்ந்தவர்கள் ஆக்குங்கள். தகுதி வாய்ந்த குழந்தையாகி அதற்கான அத்தாட்சியை கொடுங்கள். உங்கள் செயல்களும் நடத்தையும் மிகவும் ராஜரீகமாக இருக்க வேண்டும். தந்தையின் முழுமையான உதவியாளர் ஆகுங்கள். 2. நாங்கள் மாணவர்கள். கடவுள் எங்களுக்கு கற்பிக்கின்றார். இந்த சந்தோஷத்துடன் கற்றிடுங்கள். ஒருபோதும் உங்கள் முயற்சியில் விரக்தி அடையாதீர்கள். ஆசீர்வாதம். நீங்கள் ஒரு மாஸ்டர் படைப்பவராகி உங்களின் திருமூர்த்தி படைப்பை ஒத்துழைக்க செய்வதற்காக உங்களின் உரிமை சக்தியை பயன்படுத்துவீர்களாக. திருமூர்த்தி சக்திகள் மனம், புத்தி, சமஸ்காரங்கள் என்பவை மாஸ்டர் படைப்பவர்களான உங்களின் படைப்பாகும். அவற்றை ஒத்துழைக்க செய்வதற்கு உங்களின் உரிமை சக்தியை பயன்படுத்துங்கள். எப்படி ஓர் அரசன் தான் எந்த வேலையும் செய்யாமல் மற்றவர்களைக் கொண்டு அதை செய்விக்கிறாரோ, ராஜ்யத்தில் அந்த பணிகளை செய்யும் வேலையாட்கள் வெவ்வேறாக இருக்கிறார்களோ, அதேபோல் ஒவ்வொரு ஆத்மாவும் கரவன்ஹார், சக்திகளை செயல்பட வைப்பவர் ஆவார். விசேஷமான திருமூர்த்தி சக்திகளும் கரன்ஹார், செயலை செய்பவை ஆகும். எனவே ஒரு மாஸ்டர் படைப்பவர் என்ற உங்களின் ஆசீர்வாதத்தை உங்களின் விழிப்புணர்வில் வைத்திருந்து உங்களின் திருமூர்த்தி சக்திகளையும் பௌதீக அங்கங்களையும் சரியான பாதையை பின்பற்ற செய்யுங்கள். ஸ்லோகம். அவ்யக்த பராமரிப்பை பெறுகின்ற ஆசீர்வாதத்தின் உரிமையை பெறுவதற்கு ஒளிவு மறைவு அற்றவர் ஆகுங்கள். அவ்யக்த சமிக்கை. ஆன்மீக ராஜரீகம் மற்றும் தூய்மையின் ஆளுமையை கடைபிடியுங்கள். தூய்மை என்பது பிரம்மச்சரியம் மட்டுமல்ல, அதுவே அத்திவாரம். ஆனால் அதனுடன் ஏனைய 4 விகாரங்களும் உள்ளன. பெரிய தீய ஆவிகளான கோபத்தையும் அதன் சகபாடிகளையும் துறவுங்கள். அவற்றுடன் கூடவே அவற்றின் சந்ததிகளான சிறியவர்களையும் துறவுங்கள். அப்போது மட்டுமே நீங்கள் ஆன்மீக தூய்மையின் ராஜரீகத்தை கடைபிடிக்கிறீர்கள் என்று சொல்ல முடியும். ஓம் சாந்தி.